நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் சந்திரகலா ஐயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். COVID-19 தொற்று எதிரொலி, அரை நாள் மட்டுமே மக்களவை கூட்டம். வரலாற்றில் முதன்முறையாக மக்களிடம் நேரடி ஆய்வு செய்து வரையப்படுகிறது 2021 வரவு செலவு திட்டம். வெக்சிகிரீப் டெட்ரா, ஸ்கை செல்ஃப்ளூ, குவாட்ரிவேலன் ஆகிய சளிக்காய்ச்சல் தடுப்பு மருந்துகளின் பயன்பாடு தொடரப்படும். அந்த மருந்துகளின் தாக்கம் தொடர்பான துல்லிய ஆய்வை தேசிய மருந்தியல் நெறிமுறை பிரிவு வாயிலாக சுகாதார அமைச்சு மேற்கொண்டதாக அதன் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். உள்நாட்டு, அனைத்துலக மற்றும் மேலும் சில பன்னாட்டு நெறிமுறை கழகங்களுடன் KDCA கொரியாவின் நோய் கட்டுப்பாடு தடுப்பு நிறுவனமும் வழங்கிய பாதுகாப்பு அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்குமான நிலவரப்படி இதற்கு முன் நிகழ்ந்த மரணங்களுடன் தொடர்புபடுத்தப்பட்ட சளிக்காய்ச்சல் தடுப்பு மருந்துகளால் ஏற்படும் பாதிப்பு மிகவும் குறைவு என KDCA உறுதிப்படுத்தியிருக்கிறது. 83 மரணங்களில் 72 பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நோய் அல்லது இதர காரணங்களால் உயிரிழந்தது விசாரணை அறிக்கை வழி தெரியவந்ததாக தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் தெரிவித்தார். மேலும் 11 மரணங்கள் இன்னும் விசாரணையில் இருக்கின்றன. எனவே அந்த மரணங்களுக்கும் கொடுக்கப்பட்ட சளிக்காய்ச்சல் தடுப்பு மருந்துகளுக்கும் தொடர்பு இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தென்கொரியாவில் சம்பந்தப்பட்ட தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கொண்ட பின்னர் 83 பேர் மரணமுற்றதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சு கடந்த மாதம் 28ஆம் தேதி அவற்றின் பயன்பாட்டுக்கு தற்காலிக தடையை விதித்தது. கடந்த மாதம் வரை 15 லட்சம் சளிக்காய்ச்சல் தடுப்பு மருந்துகள் மலேசியாவுக்கு கொண்டுவரப்பட்டன. அவ்விரு வகை தடுப்பு மருந்துகளும் நிர்ணயிக்கப்பட்ட தர விதிகளை பின்பற்றியிருப்பதும் ஆய்வு முடிவில் தெரியவந்ததாக தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் குறிப்பிட்டார். நாட்டில் COVID-19 மூன்றாம் தொற்று அலையை எதிர்கொள்ள கூடுதல் ஆயத்த நிலையை சுகாதார அமைச்சு கொண்டிருக்கிறது. சுகாதார அமைச்சு போதிய முன்னேற்பாடுகளை எடுக்கவில்லை என குறை கூறுபவர்கள் கள நடவடிக்கைகளை இன்னும் நேரடியாக காணவில்லை என தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் கூறினார். மார்ச் மாதம் தொடங்கிய முதல் கட்ட தொற்று அலையை காட்டிலும் நடப்பு சூழல் மிக சவாலானது. ஆயினும் அதனை கையாள்வதற்கான ஆயத்த பணிகளை அமைச்சு ஏற்கனவே செய்து வந்திருந்ததை தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். சபாவில் COVID-19 தொற்று பரவல் மோசமாக இருப்பதாகவும் மருத்துவமனைகளில் படுக்கைகள் மற்றும் தற்காப்பு உபகரணங்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் எழுந்துள்ள குறை கூறல்களை அவர் மறுத்தார். அங்கு மருத்துவ பணியாளர்கள் துரிதமாக பணியமர்த்தப்பட்டனர். அத்துடன் தொற்று தற்காப்பு உபகரணங்களுக்கு 1,80 லட்சம் ரிங்கிட்டுக்கும் மருத்துவ மாவட்ட அலுவலகங்களுக்கு 70 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அவசர நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் படுக்கை வசதிகளும் தயாராக இருப்பதாகவும் தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் உறுதியளித்தார். இவ்வேளையில் நாடாளுமன்ற கூட்டம் குறுகிய காலத்தில் முடித்துக் கொள்ளப்பட வேண்டும் என தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் ஆலோசனை தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் கூடுதல் காலம் உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் சாத்தியம் அதிகம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலவை பணியாளர் ஒருவர், உதவி போலீஸ்காரர் ஒருவர், அவரின் குடும்பத்தினர், ஊடகத்தினர் ஒருவர் என 7 நேற்று COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கட்டடங்களுக்குள் வைரஸ் பரவுவது எளிது. எனவே தொற்று தடுப்பு நெறிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பணியாளர்களும் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் கேட்டுக்கொண்டார். இன்று தொடங்கி வியாழக்கிழமை வரை மக்களவை கூட்டம் அரை நாள் மட்டுமே நடைபெறும். COVID-19 தொற்று பரவலை அடுத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காலை மணி 10 தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை மக்களவை கூட்டம் நடைபெறும். அதற்கான தீர்மானத்தை சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ தகியுடின் ஹசான் அவையில் தாக்கல் செய்தார். Mengikut Peraturan Mesyuarat 12.1, saya mohon mencadangkan bahawa mesyuarat pada hari ini, Selasa 3 November 2020, Rabu 4 November 2020 dan Khamis 5 November 2020
bersidang dari pukul 10 pagi hingga 1 tengah hari. அமைச்சர்கள் கேள்வி நேரத்துக்கு முன்னதாக இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பஞ்சானா ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் மீண்டும் பணிக்கு அமர்த்துவது மற்றும் சொந்த தொழில் தொடர்பில் 3 முதன்மை திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுறச் செய்யும் நோக்கில் அவை மேற்கொள்ளப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். அந்த திட்டங்களை மேற்கொள்ள அரசாங்கம் 50 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அதேவேளையில் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட 10 கோடி ரிங்கிட்டும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். Setakat 16 Oktober 2020, Pembangunan Sumber Malaysia Berhad telah meluluskan sebanyak 35,938 pelatih bagi mengikuti skim-skim yang melibatkan penempatan pekerjaan dan pekerjaan kendiri. Daripada jumlah ini, seramai 6,567 pelatih telah menamatkan latihan dan seterusnya mendapat penempatan pekerjaan maupun pekerjaan kendiri. Di bawah inisiatif ini, sebanyak 285 pusat latihan telah pun diluluskan bagi ketiga-tiga inisiatif ini. பிளேஸ் அண்ட் ட்ரெயின் திட்டத்தின் கீழ் 397 நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் 97 விழுக்காடு சேவைத் துறையையும் 3 விழுக்காடு தயாரிப்பு துறையையும் உட்படுத்தியது என டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். கோவிட்-19 நோயாளிகளை கையாளும் மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தும் மையங்களிலிருந்து வீசப்படும் பயன்படுத்தப்பட்ட நெகிழி பொருட்கள் பட்டியலிடப்பட்ட கழிவுகள் என வகைப்படுத்தப்படும். சுற்றுச்சூழல் துறையால் அனுமதிக்கப்பட்ட மையங்களில் அவை அழிக்கப்படும் என சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி பெறாத மையங்களில் அத்தகைய கழிவு பொருட்களை வைத்திருப்போருக்கு எதிராக 1974 சுற்றுச்சூழல் தர சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படும். அத்தகையோருக்கு 5 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை அல்லது 5 லட்சம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். ஆயினும் பொதுமக்கள் பயன்படுத்தி வீசும் கோவிட்-19 தற்காப்பு உபகரணங்கள் சாதாரண கழிவுகளாகவே கருதப்படும் என டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் விளக்கினார். பயன்படுத்தப்பட்ட கோவிட்-19 தற்காப்பு உபகரணங்களை அழிக்க தனி தொழில்நுட்பம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2021 வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட இன்னும் 2 நாள்களே எஞ்சியிருக்கின்றன. அதனை தயாரிக்க வரலாற்றில் முதன்முறையாக நிதியமைச்சு நேரடியாக களமிறங்கி ஆய்வு நடத்தியது. கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களையும் வணிகர்களையும் சந்தித்து கருத்து பெறும் வாய்ப்பாக அது அமைந்தது. 2021 வரவு செலவு திட்டத்தை வரைவதற்காக இதுவரை நடத்தப்பட்ட பல்வேறு ஆலோசனை கூட்டங்களின் வாயிலாக 6,600க்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் கிட்டியுள்ளன. அண்மையில் அரசியல்வாதிகளுடன் நடைபெற்ற கலந்தாலோசனையின் போது பெறப்பட்ட 170 பரிந்துரைகளும் அவற்றுள் அடங்கும் என நிதியமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு வாக்கில் கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட தாக்கங்களை களைவதற்கு தேவையான உதவி திட்டங்கள் அதிகம் எடுத்துரைக்கப்பட்டன. குறிப்பாக சுகாதாரம், வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, கல்வி, சிறு நடுத்தர தொழில்துறை ஆகியவை பற்றி அதிகமான பரிந்துரைகள் பெறப்பட்டன. அந்த பரிந்துரைகள் துல்லியமாக பரிசீலிக்கப்பட்டு வரும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2021 வரவு செலவு திட்டத்தில் இணைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தை வகுக்க துறைசார் வல்லுநர்களுடன் மட்டுமல்லாது ஆளும் எதிர்க்கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் விவரித்தார். கடந்த ஜூலை தொடங்கி இதுவரை நடத்தப்பட்டிருக்கும் 40க்கும் மேற்பட்ட ஆலோசனை கூட்டங்களில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். எண்ணெய்க்கான உரிமை தொகையாக 2008ஆம் ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு வரை மொத்தம் 6,132 கோடி ரிங்கிட் வழங்கப்பட்டிருக்கிறது. சபா, சரவாக், திரங்கானு, கிளந்தான் ஆகியவற்றுக்கு அந்த தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டதாக பொருளாதார விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். இந்த 12 ஆண்டுகளில் சரவாக்குக்கு 2,530 கோடி ரிங்கிட்டும் சபாவுக்கு 1,320 கோடி ரிங்கிட்டும் வழங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் பெட்ரோலிய சிறப்பு தொகையாக திரங்கானுவுக்கு 2,240 கோடி ரிங்கிட்டும் கிளந்தானுக்கு 41 கோடியே 89 லட்சம் ரிங்கிட்டும் அளிக்கப்பட்டதாக டத்துஸ்ரீ முஸ்தபா கூறினார். பெட்ரோலிய உற்பத்தியில் கிட்டும் வருமானத்தில் தலா 5 விழுக்காட்டை சபா, சரவா அரசாங்கங்களுக்கு பெட்ரோனாஸ் நேரடியாக ரொக்கமாக வழங்குகிறது. அதே
அதேவேளையில் கிளந்தான் திரங்கானு மாநில அரசாங்கங்களுக்கான தொகை நிதியமைச்சு வாயிலாக வழங்கப்படுகிறது. மைலோ, நெஸ்கேஃபே கலன்கள், ஆனால் உள்ளே இருப்பவையோ வேறு மலிவான தயாரிப்புகள். உணவகங்களில் இதுபோன்ற மோசடிகள் நடப்பதாக உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சு புகார்களை பெற்றுள்ளது. பட்டியலில் இருக்கும் உணவு மற்றும் பானங்களுக்கு பதிலாக வேறு உணவும் பானமும் பரிமாறப்படுவது போன்ற நடவடிக்கைகள் வர்த்தக மோசடியை குறிக்கின்றன. 2011 வர்த்தக சட்டத்தின் கீழ் குழப்பும் வகையிலான போலி வர்த்தக நடவடிக்கைகள் குற்றமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதை உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சு செயலாக்க பிரிவு இயக்குநர் டத்தோ இஸ்காண்டார் ஹலீம் சுலைமான் சுட்டிக்காட்டினார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் உணவக தரப்பினருக்கு 2,50,000 ரிங்கிட் வரை தண்டம் விதிக்கப்படும் என டத்தோ இஸ்காண்டார் தெரிவித்தார். தகவல் தொடர்பு துறையில் மீண்டும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் சிங்கப்பூரும் உறுதி பூண்டுள்ளன. அத்துடன் நடப்பு விவகாரங்களில் தொடர்பு பல்லுலக பயன்பாடு குறித்தும் இரு தரப்பும் விவாதித்தன. இரு நாடுகளுக்கும் இடையே தகவல் தொடர்பு ஒத்துழைப்பு குறித்து 4ஆம் கூட்டுக்குழு கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு தொடர்பு பல்லுலக அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ சூரியானி அஹமட்டும் சிங்கப்பூர் தகவல் தொடர்பு அமைச்சின் நிரந்தர செயலாளர் இங் ஈயும் தலைமையேற்றனர். தகவல் தொடர்பு இலக்கவியல், பொருளாதாரம், இணைய பாதுகாப்பு, செய்தியாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளருக்கான தொழில்முறை பரிமாற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் அக்கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டது. அத்துடன் தத்தம் நாட்டில் COVID-19 தொற்றை கையாள இரு அரசாங்கங்களும் காட்டிய ஈடுபாடு மற்றும் தொடர்பு துறையை பயன்படுத்திய அனுபவங்களையும் தகவல்களையும் இரு தரப்பினரும் பகிர்ந்து கொண்டனர். இம்மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த மகா வேளாண் தோட்டக்கலை விவசாய சுற்றுலா கண்காட்சி ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் COVID-19 தொற்று அதிகரித்திருப்பதை அடுத்து அக்கண்காட்சி பின்னொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. COVID-19 கொள்ளை நோய் பரவலை கட்டுப்படுத்தும் அதேவேளை மக்களின் பொது சுகாதாரத்தை உறுதி செய்ய அம்முடிவு எடுக்கப்பட்டதாக விவசாய உணவு தொழில் அமைச்சு தெரிவித்தது. அக்கண்காட்சிக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சு இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டது. உள்நாட்டு விமான சேவை துறையில் வேலை இழக்கும் ஊழியர்களுக்கு சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு உதவும். SIP வேலை காப்புறுதி திட்டத்தின் வாயிலாகவும் பஞ்சான உதவி நிதி திட்டத்தின் வாயிலாகவும் அந்த உதவி நல்கப்படும். SIP திட்டத்தில் பதிந்து கொண்டிருப்பவர்கள் வேலை இழக்க நேர்ந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 முதல் 6 மாதங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது. மீண்டும் வேலைக்கு அமர்த்தப்படும் திட்டத்தின் வழி அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். ஆழ்வள சந்தையை மேம்படுத்தும் வகையில் வேலை இழந்தோருக்கு தொழில்திறன் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சொக்சோவின் கீழ் 4,000 ரிங்கிட் வரையிலான தொழில்திறன் பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பவர்களுக்கு நாளொன்றுக்கு 10 முதல் 20 ரிங்கிட் ஊக்கத்தொகை 6 மாதங்களுக்கு வழங்கப்படுகிறது. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வலைத்தளத்தின் வழி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் திட்டங்களுக்கு பஞ்சானா திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் உதவி வருகிறது. வியன்னாவில் பயங்கரவாத தாக்குதல். ரயிலை காப்பாற்றிய திமிங்கல சிற்பம். விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Komprehensif dan inklusif daripada kerajaan kepada rakyat. Belanjawan prihatin demi memperkasa rakyat dan negara. Di tengah-tengah penularan COVID-19, bagaimana agihan peruntukan perancangan tahunan negara dibuat bagi menangani impaknya sekaligus mendepani cabaran semasa? Siaran langsung Belanjawan 2021. Jumaat 6 November 2020. 3 petang di saluran berita RTM dan TV1.
ஆஸ்திரியா மத்திய வியன்னாவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதலை உலக தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். அதில் தாக்குதல்காரன் உட்பட 3 பலியான வேளையில் மேலும் சிலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் போலீஸ்காரர் ஒருவரும் அடங்குவார். போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தாக்குதல்காரன் கொல்லப்பட்டதாக வியன்னா போலீஸ் தெரிவித்தது. ஆயுதமேந்திய தாக்குதல்காரர்கள் அடங்கிய கும்பல் 6 பகுதிகளில் சரமாரியாக துப்பாக்கி சூட்டை நடத்தினர். பெருந்தொற்று பரவலை தணிப்பதற்கு ஆஸ்திரிய அரசாங்கம் பொது முடக்க நிலையை மீண்டும் நடப்புக்கு கொண்டு வந்த சில மணி நேரத்தில் அந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்நாட்டு நேரப்படி இரவு 8 மணி வாக்கில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது மதுபான விடுதிகளிலும் உணவகங்களிலும் மக்கள் அதிகம் கூடியிருந்தனர். பொது முடக்க நிலை நடப்புக்கு வரும் வேளையில் முதல் நாள் இரவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அவர்கள் அங்கு கூடியிருந்தனர். அதனை பயங்கரவாத தாக்குதலாக ஆஸ்திரிய பிரதமர் செபஸ்டியன் கூஸ் வகைப்படுத்தியிருக்கிறார். இவ்வேளையில் அந்த தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆஸ்திரிய மக்களுடன் மீளா சோகத்தை பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டார். சில தினங்களுக்கு முன் பிரெஞ்சு தென் நீஸ் நகரில் ஆயுதமேந்திய ஆடவன் நடத்திய தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். ஆஸ்திரியாவில் கோழைத்தனமாக நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை ஐரோப்பிய ஒன்றியம் வன்மையாக கண்டிப்பதாக அதன் தலைவர் சார்ல்ஸ் மிஷேல் ட்விட்டர் இடுகையில் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலை அடுத்து அண்டை நாடான செக் குடியரசு ஆஸ்திரிய எல்லையில் சோதனைகளை வலுப்படுத்தியுள்ளது. இன்று அமெரிக்க அதிபர் தேர்தல். வாக்களிப்பு தினத்துக்கு ஒரு நாள் முன்னதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது வைரியான ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனின் சொந்த ஊரான ஸ்கிராண்டனில் வாக்களித்தார். அதேவேளை தம்மை விட பைடன் முன்னிலை வகிப்பதாக வெளியிடப்பட்டிருக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பையும் மறுத்தார் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு அமெரிக்கர்கள் மட்டுமின்றி உலக நாடுகள் மத்தியிலும் எழுந்துள்ளது. ஏற்கனவே 9,70,00,000 வாக்காளர்கள் அஞ்சல் வாயிலாக ஏற்கனவே வாக்களித்துவிட்டனர். அதன்படி இன்றைய வாக்காளர்கள் ட்ரம்ப் அல்லது பைடனுக்கு நேரடியாக வாக்களிக்க மாட்டார்கள். மாறாக எலக்டோரல் காலேஜ் என்றழைக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர் குழு இன்று அதிபரையும் துணை அதிபரையும் தேர்வு செய்யும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே பொய் என விமர்சித்த ட்ரம்ப் இறுதியில் குடியரசுக் கட்சிதான் வெல்லும் என்றார். இவ்வேளையில் அதிபர் தேர்தல் முடிவு அறிவிப்புக்கு பின்னர் வன்செயல் மூழக்கூடும் என்பதால் பொறுமை காக்கும்படி அமெரிக்க வணிக பெருமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சமூக கட்டமைப்புக்கு இது சோதனை களம் என்று ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெல்லப்போவது ட்ரம்பா பைடனா என்பது நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தெரியவரும். உலகளவில் பெருந்தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை 4,70,00,000 நெருங்கியுள்ள வேளையில் அதற்கு பலியானோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்தது. அமெரிக்க கண்டத்தில் மட்டும் மிக அதிகமாக 2 கோடி பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அது பற்றிய மேலதிக தகவல்களுடன் உலக நடப்புகளின் தொகுப்பு. அமெரிக்காவை அடுத்து ஐரோப்பாவில் 1,10,00,000 பேரும் தெற்கிழக்காசியாவில் 90,25,000 பேரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டனர். தொற்று அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நாடுகள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் அமெரிக்காவில் நேற்று வரை சுமார் 90 லட்சம் பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. தொற்றுக்கு இலக்கான 80,20,000 பேருடன் இந்தியா 2ஆம் இடத்திலும் 50,50,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் பிரேசில் 3ஆம் நிலையிலும் உள்ளன. மக்களிடையே பீதியை ஏற்படுத்த விருப்பமில்லை என பிரிட்டன் இளவரசர் வில்லியம் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரலில் தமக்கு தொற்று கண்டதை ரகசியமாக வைத்திருந்ததற்கு அவர் கூறும் காரணம் அதுவாகும். வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியிருந்த காலகட்டத்தில் தொலைபேசி, காணொலி கலந்துரையாடல் உள்ளிட்ட பல்வேறு அலுவல் பணிகளை இளவரசர் வில்லியம் தொடர்ந்ததாக உள்ளூர் ஊடகம் தகவல் வெளியிட்டது. கடந்த மார்ச் இறுதியில் அவரின் தந்தை பட்டத்து இளவரசர் சார்ல்ஸ் தொற்றுக்கு இலக்காகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே வில்லியம் தொற்றினால் பாதிக்கப்பட்டார். துருக்கி இஸ்மீரை உலுக்கிய நிலநடுக்கத்தில் கட்டட இடிபாடுகளுக்கிடையே 58 மணி நேரம் சிக்கிக்கொண்ட 13 வயது பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். அத்துடன் சுமார் 65 மணி நேரம் அங்கு சிக்கிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமியும் உயிருடன் மீட்கப்பட்டாள். இஸ்மீரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தேடிய போது சிறுமி எலிஃப் பெரின்
ஷேக் கட்டட இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டாள். அச்சிறுமியுடன் சிக்கிக்கொண்ட தாயாரும் 3 உடன்பிறப்புகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதுவரை 28 பேர் அந்த பேரிடரில் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் துப்பாக்கி விற்பனை 95 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதே காலகட்டத்தில் துப்பாக்கி ரவையை வாங்கியவர்கள் எண்ணிக்கையும் 139 விழுக்காடு அதிகரித்துள்ளது. நெதர்லாந்து ஸ்பெஷ்கனீஸில் ஆற்றில் விழவிருந்த ரயிலை திமிங்கல சிற்பம் ஒன்று காப்பாற்றியது. இருப்பு பாதையை விட்டு விலகி தடம் புரண்ட அந்த ரயில் அங்கிருந்த திமிங்கல சிற்பத்தில் சிக்கிக் கொண்டதால் ஆற்றில் விழ இயலவில்லை. நிகழ்வின் போது அந்த ரயில் பயணிகளின்றி பராமரிப்பு மையத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. இலங்கையின் மேற்கு கடற்கரையில் தத்தளிக்கும் ஏறத்தாழ 100 பைலட் வகை திமிங்கலங்களை மீட்கும் முயற்சியில் பாதுகாப்பு மீட்பு படையினரும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். பனாடூரா கடற்கரையில் நேற்று விடியற்காலை குறுகிய வால் கொண்ட அந்த திமிங்கலங்கள் காணப்பட்டன. அதனையடுத்த சில மணி நேரங்களிலேயே அவற்றின் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்தன. கரை ஒதுங்கியிருக்கும் அந்த திமிங்கலங்களை கடலுக்கு திருப்பி அனுப்ப உள்ளூர் மக்களின் உதவி நாடப்பட்டது. இனி சில உள்நாட்டு நடப்புகள். ஜொஹோர் ஸ்குடாயில் நேற்று மாலை பெய்த கனமழையால் கம்போங் பத்து சப்புலோவில் 4 அடி உயரத்துக்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த 80 பேர் தற்காலிக துயர் துடைப்பு மையமாக உருவாக்கப்பட்டிருக்கும் பத்து சப்புலோ தேசிய பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1 மணி நேரம் விடாது பெய்த கடும் மழையினால் நீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நீரை வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஸ்கூடாய் ஆற்றருகே அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழத் தொடங்கியது என ஸ்கூடாய் தீயணைப்பு மீட்பு படை நிலைய தலைவர் முகமது ரிட்வான் அக்யா தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கையில் போலீஸ் படையினர், சமூக நலத்துறையினர், பொது தற்காப்பு படையினருடன் சுகாதார அமைச்சும் களம் இறங்கியதாக முகமது ரிட்வான் அக்யா கூறினார். பஹாங்கில் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை கையாள கோவிட்-19 தடுப்பு நெறிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும். தொற்று பரவாமல் தடுக்க அந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தற்காலிக துயர் துடைப்பு மையங்களின் தூய்மை முக்கிய பங்காற்றுகிறது. அத்துடன் மொத்த வருகையாளர்களின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என பஹாங் மாநில அரசாங்க செயலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் சலிஹுடின் ஈஷாக் வலியுறுத்தினார். பாதுகாப்பு மீட்பு படையினரின் நடவடிக்கை தொடங்கி பாதிக்கப்பட்டவர்களை துயர் துடைப்பு மையங்களிலிருந்து தத்தம் வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவது வரையில் தேவைப்படும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை தொடர்பான வழிகாட்டி வார இறுதிக்குள் தயாராகும் என அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பூச்சோங் வட்டாரத்தில் இயங்கி வந்த சூதாட்ட மையத்தில் இன்று அதிகாலையில் மேற்கொண்ட சோதனையில் போலீசார் 15 பேரை தடுத்து வைத்தனர். அவர்கள் அனைவரும் 25 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரசாலி அபுசாமா தெரிவித்தார். அந்த மையத்தை பராமரித்து வந்த ஐவர் 1953 சூதாட்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். நிபந்தனைகளுக்குட்பட்ட நடுமட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறிய குற்றத்திற்காக அம்மையத்தில் இருந்த 10 வாடிக்கையாளர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். அந்நடவடிக்கையில் போலீசார் கணினிகள், 16 சூதாட்ட இயந்திரங்கள், 68,000 ரிங்கிட் ரொக்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். தேசிய வாகன நிறுவனம் புரோட்டோன் தொடர்ந்து 5வது மாதமாக விற்பனை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. கடந்த மாதம் 11,393 வாகனங்களை அது விற்றது. கடந்த ஆண்டு அக்டோபரை காட்டிலும் இது 20 விழுக்காடு அதிகம். இவ்வாண்டின் 4ஆம் காலாண்டை வலுவான நிலையில் தொடங்கிய புரோட்டோன் செப்டம்பரை விட அக்டோபர் மாத விற்பனை 4.6 விழுக்காடு சரிந்துள்ளது என தெரிவித்தது. அந்நிறுவனம் இந்த ஆண்டு 84,999 வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. அது கடந்த ஆண்டை காட்டிலும் 6.2 விழுக்காடு அதிகம். சந்தையில் பெர்சோனா, X70, எக்ஸோரா ரக கார்கள் அதிக வரவேற்பை பெற்று வருகின்றன. FAM மலேசிய காற்பந்து சங்கமும் சவுதி அரேபிய தூதரகமும் காற்பந்து துறை மேம்பாட்டில் இரு வழி ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது குறித்து விவாதித்துள்ளன. காற்பந்து துறையில் காணப்படும் நடப்பு நிலவரங்கள், மகளிர் காற்பந்து மற்றும் ஃபுட்சால் விளையாட்டை மேம்படுத்துவது ஆகியவை குறித்தும் பேசப்பட்டதாக FAM தலைவர் டத்தோ ஹமீடின் முகமது அமீன் தெரிவித்தார்.
மலேசியாவிலும் சவுதி அரேபியாவிலும் மட்டுமல்லாமல் ஆசிய கண்டம் முழுவதும் காற்பந்து துறையை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்வது குறித்த கருத்துகள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். எண்ணெய் வளம் மிக்க அந்நாடு வரும் 10 ஆண்டுகளில் வட்டார நிலையில் 2 முக்கிய போட்டிகளை ஏற்று நடத்த உத்தேசித்திருப்பதை டத்தோ ஹமீடின் சுட்டிக்காட்டினார். அப்போட்டிகளை ஏற்று நடத்துவதற்கான பந்தயத்திலும் சவுதி அரேபியா ஈடுபட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு முதல் தடவையாக AFC ஆசிய கிண்ண காற்பந்து போட்டியையும் 2030ஆம் ஆண்டு 21வது ஆசிய விளையாட்டுப் போட்டியையும் ஏற்று நடத்த விருப்பம் கொண்டிருப்பதாக அந்த நாடு இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது. AFC ஆசிய காற்பந்து கூட்டு சம்மேளனத்தின் நிர்வாக செயற்குழு உறுப்பினருமான டத்தோ ஹமீடின் முன்னதாக சவுதி அரேபிய தூதர் டத்தோ டாக்டர் மஹ்மூத் ஹுசேன் சயிட் காத்தானை மரியாதை நிமித்தம் அவரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சென்று கண்டார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். லீட்ஸ் யுனைடெட்டை 1-4 என வீழ்த்தி பட்டியலில் 2ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது லெஸ்டர் சிட்டி. நிர்வாகி பிரெண்டன் ரோஜர்ஸ் தலைமையிலான லெஸ்டர் சிட்டி பட்டியலில் 16 புள்ளிகளோடு முதல் இடத்தில் இருக்கும் லிவர்பூல் அணியோடு ஒப்பிடுகையில் 1 புள்ளி குறைவாக அதற்கடுத்த நிலையில் உள்ளது. ஆட்டம் தொடங்கிய 2வது நிமிடத்தில் ஹாவி பான்ஸ் லெஸ்டருக்கான முதலாவது கோலை புகுத்தினார். அவனிக்கான 2வது கோலை 21வது நிமிடத்தில் யூரி டில்மான்ஸ் அடித்தார். முற்பாதியாட்டத்தின் போது லெஸ்டர் 2-0 என முன்னணியில் இருந்தது. பிற்பாதியாட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்தில் ஸ்டாட் டல்லாஸ் உபசரணை அணிக்கான ஒரே கோலை பெற்றுத்தந்தார். லெஸ்டரின் முக்கிய ஆட்டக்காரரான ஜெமி வார்டி மீண்டும் அபார திறமையை வெளிப்படுத்தி 3வது கோலை 76வது நிமிடத்தில் புகுத்தினார். இப்பருவத்தில் ஜெமி வார்டி தமது அணிக்காக புகுத்தியிருக்கும் 8வது கோல் அதுவாகும். ஆட்டம் முடியும் தருவாயில் எதிரணிக்கு கோல் அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அந்த பினால்டி வாய்ப்பை மத்திய திரள் ஆட்டக்காரர் டில்மான்ஸ் கோலாக்கினார். 4-1 என்ற நிலையில் ஆட்டம் லெஸ்டருக்கு சாதகமாக முடிவுற்றது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் புதிய வரவான ஃபுல்ஹாம் இப்பருவத்தில் முதலாவது வெற்றியை பதிவு செய்தது. வெஸ்ட் பிராம்விச் ஆல்பியன் உடனான ஆட்டத்தில் அவ்வணி 2-0 என்ற கோல்களில் வென்றது. முற்பாதியாட்டத்தின் போது 4 நிமிடங்கள் இடைவெளியில் பாபி டிகோடோவா ரீட் மற்றும் ஓலா ஐனா இருவரும் அந்த கோல்களை அடித்தனர். நிர்வாகி ஸ்காட் பார்க்கர் தலைமையிலான ஃபுல்ஹாம் புதிய பருவம் தொடங்கி முதல் 6 ஆட்டங்கள் எதிலும் வெற்றி பெறவில்லை. பிரெஞ்சு அரசாங்கம் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக பொது முடக்க நிலையை அறிவித்துள்ள போதிலும் பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அப்போட்டியை காண ரசிகர்களை அரங்கினுள் அனுமதிப்பதற்கு ஏற்பாட்டு குழுவினர் தொடக்கத்தில் உத்தேசித்திருந்தனர். இப்போது காலி அரங்கில் அது நடத்தப்படுகிறது. அப்போட்டியின் வெற்றியாளருக்கு வழங்கப்படும் பரிசு தொகை கடந்த ஆண்டை காட்டிலும் இம்முறை 20 யூரோ தொகைக்கும் கூடுதலாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல் நிலை ஆட்டக்காரர் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஔவையாரின் கொன்றை வேந்தன். மேழிச் செல்வம் கோழைப்படாது, உழைத்து சேர்த்த செல்வம் ஒருபோதும் வீணாகாது. இன்றிரவு மணி 7:30க்கு மை ப்ரிவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.